என்னவோ பிரியா வேற என்னால திட்டு வாங்கிட்டு போனாங்க. முத்துமாரிக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. நம்ம ரகு கிட்ட சொல்லலாம், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரகுவை ஃபோன் பண்ணி பேச சொன்னா பிரியா கொஞ்சம் கன்வின்ஸ் ஆவாங்க. இல்லைன்னா அவங்க முத்துமாரி கிட்ட தான் இந்த கோவத்தை காட்டுவாங்க. தேவையில்லாம என்னால அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும். முதல்ல நம்ம ரகுக்கு ஃபோன் பண்ணி பிரியாவுக்கு பேசி கன்வின்ஸ் பண்ண சொல்லுவோம். ஹலோ அனு, சொல்லுமா, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? நான் ஃபோன் பண்ணா ஏதாவது பிரச்சனையோட தான் ஃபோன் பண்ணுவேனா? ஏன் உங்ககிட்ட பேசணும்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன்னா என்ன? எடுத்த உடனே என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? சாப்பிட்டேன்னு கூட கேட்கல, என்ன பண்றேன்னு கேட்கல, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. எடுத்த உடனே என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? ஓ, அப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலே பிரச்சனையோட தான் ஃபோன் பண்ணுவேன் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க மேல எனக்கு பாசமே இல்லையா? உங்களுக்கும் எனக்கு இப்ப பாசமே இல்லாம தான் இருக்கு போல என் மேல. சண்டை கோழி பொறிக்காதடி, பட பட படன்னு கடுகு மாதிரி. என்னடி குட்டச்சி, வந்தன் வச்சுக்கேன் மவள காலி ஐரோபத்துக்கோ. ஆமா, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ரொம்பதான் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் அம்மா வீட்டுல இருக்க திமிரா? ஏன் அங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு பண்றியா? மவளே, செவ்வழி குதிச்சு வந்தன் வச்சுக்கேன், அதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது, பாத்துக்கோ. ஆமா, நடக்க போற சேதாரத்துக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். திமிரா? யாரு? எனக்கா? உங்களுக்கு தான். கட்டின பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோமே, கொஞ்சமாச்சும் ஃபோன் பண்ணி கேட்கணும், பாத்துக்கணும் அப்படின்னு எதனா அக்கறை இருக்கா? ஒரு துளி இல்ல. எப்படா ஒளிஞ்சுதுடா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுன்னு ஜாலியா ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியது அதானே? எனக்கு தெரியுமே உங்களை பத்தி தான். குட்டச்சி, அதான் சொல்றேன்டி, இங்க இல்லன்ற திமிர்ல பேசிக்கிட்டு இருக்க நீ. இங்க பாரு, கண்டிப்பா நைட்டு வந்துருவேன், பாத்துக்கோ. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட மாட்டினா நான் பொறுப்பு இல்ல. நைட் வருவீங்களா? நீங்க தேவையில்லாமலாம் பண்ணாதீங்க. நீங்க நைட்ல வர வேண்டாம். ஏற்கனவே இங்க பிரச்சனையா தான் போய்கிட்டு இருக்கு, இதுல நைட் வர வருவீங்க நைட்டு. அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன்டி இவ்வளவு ஜிபுரா பேசுற? இல்ல என்னடி? குட்டச்சி, வர இரு, நைட்டு வந்து தரேன். என்ன வர? என்ன தர? அதெல்லாம் நீங்க வர வேண்டாம். நான் சொல்ல வந்த விஷயமே வேற. இங்க பிரச்சனை, அதனாலதான் ஃபோன் பண்ணேன். ஐயோ கடவுளே. சரி, இப்பதான் கொஞ்ச நேரம் அம்மா வீட்டுக்கு போயிருக்கான். சரி, லைட்டா அப்பப்போ ரொமான்ஸ போடுவோம்னு பார்த்தேன். அதுக்குள்ள பிரச்சனையா? சொல்லு, என்ன பிரச்சனை? தீர்த்து வைப்போம். உன் அம்மாக்கா, இல்ல சுத்தி இருக்கிறவங்களுக்கா, இல்ல உனக்கா? சரி சொல்லுடி, என்ன பிரச்சனைன்னு. ஏங்க, அது வந்து பிரியா இங்க வந்திருந்தாங்க காலையில. முத்துமாரியும் பிரியாவும் இங்கே விட்டுட்டு முத்துமாரி போயிட்டாரு. இழுக்காம விஷயத்த சொல்லு. ஏற்கனவே செம்ம வேலையா இருக்கு. இந்த ஆதி பயபுள்ள வரவே இல்ல. என்னன்னு தெரியல. ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னாச்சுன்னு டக்குன்னு சொல்லணும். அதாங்க, பிரியா வந்தாங்களா, உங்க பாட்டி கரெக்டா அப்ப போன் பண்ணாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் ரூம்ல வந்து கீழே இருந்தாங்க. லூசு, கீழே இருந்தாங்க, மேல வந்தாங்க, இங்க வந்தாங்க, அங்க வந்தாங்கன்னு சொல்றீ தவிர கரெக்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. ஏங்க அத சொல்றேங்க, அவங்க கீழே இருந்தாங்க, போன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மேல வந்தாங்க என் ரூமுக்கு பேசணும்னு சொல்லிட்டு. அம்மாவும் பின்னாடியே தேடி வந்ததுனால இவங்க பேசும்போது நீங்க நேத்து அங்க வந்ததை சொல்லிட்டாங்க. அம்மா அதை கேட்டுட்டு பிரியாவை திட்டாங்க. ஏண்டி, உன் அம்மாக்கு வேற வேலையே இல்லையாடி? என்ன திட்டுறது மட்டும்தான் உன் அம்மாவோட ஃபுல் டைம் வேலையோ வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்களோ? இவ்வளவு நாள் ஏதோ என் புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி சண்டை வந்த 2 நாள்ல நான் வேற ஆள் ஆயிட்டேனாடி? மவளே, இருடி இரு, உனக்கு உன் அம்மாக்கு வச்சிருக்கேன். இப்ப தேவையில்லாம எங்க அம்மா பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதெல்லாம் விஷயம் இல்ல. நீங்க பிரியாக்கு போன் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க, சரிங்களா? சரி, அதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணலாம். நான் அவளுக்கு போன் பண்ணி பேசணும்னா எனக்கு ஒண்ணு தேவைப்படுதே, அது தர முடியுமா? என்ன வேணும்? போன்ல பேலன்ஸ் இல்லையா? ரீசார்ஜ் பண்ணி விடணுமா? ஒரு பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் இதே அடி கேட்பான். மவள கொன்னுருவான் பாத்துக்கோ. அப்படி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிப்பான். குட்டுச்சி 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 சொல்லாதன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். ரகு, உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்ட்ரைட்டா கேளுங்க. ஓ, அப்ப என்ன வேணும்னு கேட்டா தந்துருவேன், அப்படிதானே? முதல்ல நீங்க கேளுங்க, அதை தரலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஓ, அந்த அளவுக்கு? சரி சரி, நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? சரிங்க மேடம், நான் போனை வைக்கிறேன். நைட்டு மீட் பண்ணுவோம். மறக்காம பின்னாடி கதவை திறந்து வச்சிருங்க. ரகு, இங்க பாருங்க, நான் பின்னாடி கதவுலாம் திறக்க மாட்டேன். நீங்க வராதீங்கன்னு சொல்றேன்ல நானே. நீங்க வரேன்னு சொல்றீங்க. போன் வைங்க. என் பொண்டாட்டி வாய்ஸ்ல ஏதோ சேஞ்சஸ் தெரியுற மாதிரி இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போன் வைங்க. ஒன்னும் இல்லைன்னு சொல்லும் போதுதான் 1000 அர்த்தம் இருக்குன்னு தெரியுது.
இவ்ளோ நேரம் படன்னு புரிஞ்சிட்டு இருந்த வாய்ஸ் இப்போ சைலண்டா வெக்கத்தோட சிரிக்கிற மாதிரில இருக்கு. என் பக்கத்துலயே அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுதே. காட்டும் காட்டும். உங்களுடைய மன பிராந்தியா இருக்கும். நீங்க போனை கட் பண்ணுங்க. நீங்க ஃப்ரீ டைம்ல பிரியாக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. நான் போனை வைக்கிறேன். நைட் நீங்க வரலாம் வேண்டாம். நான் கண்டிப்பா கதவு திறந்து வச்சிருக்க மாட்டேன். லாக் பண்ணிடுவேன். தேவையில்லாம வந்து எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு திட்டு வாங்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன், சொல்லிட்டேன். அடி பாவி, ஒரு கட்டின புருஷன் தான் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு இவ்வளவு அலைய வைக்க கூடாதுடி. இந்த பாவெல்லாம் பாத்துக்கோ, உன் அம்மாவை சும்மாவே விடாது. அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லம்மா. எங்க அம்மாக்கு சாபம் விடாம நீங்க போனை வைங்க. ஆமா, ரொம்ப தான் அக்கறை. ரொம்ப பிஸி தானே சாரு. அவர் போன் கால் கூட பண்றதுக்கு சாருக்கு டைம் இல்ல. இதுல ரொமான்ஸ் மட்டும்தான் ஒரு குத்தம். நான் என்னடி பண்றது? வேலைக்குன்னு வரவனா வராம நின்னுட்டான். எவ்வளவு நேரம்டி வெயிட் பண்றது? நானும் என் பொண்டாட்டிய பாக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். முடிய மாட்டேங்குதே. நம்பிட்டேன். ஆமா, பொண்டாட்டி மேல அக்கறை இருக்கிறவர் தான் போன் பண்ணி பேசாம கூட அவ்வளவு பிஸியா வேலை செய்யறாரு போல. ஏன் போன் பண்ணி சாப்பிட்டியான்னு கூட கேட்க முடியாது உங்களால? நானா போன் பண்ணா பேசுறீங்க, அப்படி இல்லைன்னா போனே பண்ண மாட்டேங்கிறீங்க. சுத்தமா மறந்துடுறீங்க. இதுல நைட் வரேன்னு சி, போனை வைங்க. நான் போன் கட் பண்றேன். ஏய், போனை வச்சிடாதடி. நைட்டு மறந்துடாத. போனை கட் பண்ணிட்டான் குட்டுச்சி. அச்சோ ரகு, ரொம்ப சேட்டை பிடிச்சவன். ஆமா, ரொம்ப ரொம்ப சமத்தான குட்டி. இததானே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இதே நானே நீங்க லைன்ல இருக்கும் போது கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா என்ன கண்டுக்க கூட மாட்டீங்க. உங்களை எப்படி என்ன தேடி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் தெரியாத மாதிரி நடிச்சேன். யாருக்கிட்ட? இந்த அண்ணக்கிட்டேவா? இவ போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு வேலை வீட்டுக்கு போயிட்டு இருப்பாளோ? சரி, ஓகே, ஒரு 1/2 hour கழிச்சு போன் பண்ணி பார்ப்போம் பிரியாவுக்கு. எல்லாம் முத்துமாரிக்கு போன் பண்ணுவோமா? சரி வேண்டாம், அங்க நடந்த பிரச்சனையே தெரியுமோ தெரியாதோ, நம்மளே போன் பண்ணி சொன்ன மாதிரி ஆயிரும். இவகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வேணா பேசலாம். ஹலோ மச்சான், நான் கார்த்தி பேசுறேன்டா. ஆமா மச்சான், ஒரு எமர்ஜென்சி, அதான் கால் பண்ண மச்சான். அர்ஜென்ட்டா கொஞ்சம் கேஷ் தேவைப்படுறதா, கொஞ்சம் உன்னால ரெடி பண்ண முடியுமா? ஓகே மச்சான். கேஷ் 50,000 50,000 தேவைப்படுதுடா. ரொம்ப சீரியஸான கண்டிஷன் மச்சான். ப்ளீஸ் மச்சான், ஏதாச்சும் உன்னால ஏற்பாடு பண்ண முடியுமா? என்னடா சொல்ற? 50,000? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லடா மச்சான். நானே நார்மலான ஒரு ஐடி வேலை தான் பாக்குறேன். என்கிட்ட இப்ப மச்சான் 50,000 இருக்கும். என்கிட்ட எல்லாம் இல்ல மச்சான். நீ வேணா நம்மளுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு சதீஷ், அவன்கிட்ட வேணா கேட்டு பாருடா. அவன்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்கிட்ட அதிகபட்சம் 2,000 3,000 திரட்டுறதே ரொம்ப சிரமமா தான் இருக்கு. வீட்டோட சூழ்நிலைடா மச்சான். சரி மச்சான், நான் கட் பண்றேன். சரிடா. ஹலோ சே, நன்றி கேட்டவனுங்க. இவனுக்குலாம் நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். போன வருஷம் அவன் தங்கச்சி கல்யாணத்துல அந்த நகை காணாம போன விஷயத்துல எந்த அளவுக்கு இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். கடைசியா என் வீட்டுல இருந்த நகையை எடுத்துட்டு போய் கொடுத்தேன் அவன் தங்கச்சி கல்யாணத்துல. அதை திருப்பி கொடுக்க கூட இல்லை இவன். அதை பத்தி ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறான். இப்ப நான் 50,000 காசு கேட்ட உடனே அப்படியே நேக்க கலந்துக்கிறான். ஷோ, பணத்துக்கு என்ன பண்ணான்னு தெரியலையே கார்த்தி. சரி, ஓகே, அவன் சொன்ன மாதிரி சதீஷ் காச்சு போன் பண்ணி பார்ப்போம். ஹலோ சதீஷ், நான் கார்த்தி பேசுறேன்டா. மச்சான், நான் ஃப்ரீயா இல்லடா, நான் அப்புறம் பேசுறேன். போன விடா மச்சான், ஒரு நிமிஷம் தான் அம்மாக்கு. மச்சான், நான் அந்த அளவுக்கு மோசமா போயிட்டேன்னா என்ன? இத்தனை பேர்கிட்ட போன் பண்ணி கேட்க தெரியுது. யாரோ ஒருத்தவங்க கிட்டலாம் நான் பக்கத்துல தானே நின்னுட்டு இருக்கேன். கட்டின பொண்டாட்டி குத்துக்கள் மாதிரி பக்கத்துல தானே நின்னுட்டு இருக்கான். ஒரு வார்த்தை கேட்டாதான் என்னவா? நானா தரனால ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். செமல என்னதான் கோவம் இருந்தாலும் இந்த மாதிரியே காட்டுறது. நம்மளே கேட்போமா? மேம், சொல்லுங்க சார். உங்க 2 பேர்கிட்டயும் சார் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. 80% ஆஃப் அமௌண்ட் வந்து பில்லுல இருந்து மைனஸ் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் 20% மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது ரிசப்ஷன் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு பே பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அதை இன்னைக்குள்ள மேக்ஸிமம் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷனும் இருக்காது மேம். நம்ம ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து அட்மின் சைட்ல இருந்து உங்களுக்கு தெரியல மேம் ப்ரெஷர் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 80% வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ்ல இருந்தும் ரகு சார் வந்து 35ம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால 80% டேலி ஆயிட்டு மேம். இன்னும் ரிமைனிங் 20% இருக்கு மேம். அது பிரச்சனை இல்லை, நான் பே பண்ணிக்கிறேன். நீங்க போங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஓகே மேம். அப்போ பே பண்ணிடுறீங்கன்னா சீக்கிரம் பே பண்ணிடுங்க மேம். சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். கார்த்தி உன்னதான் கூப்பிடுறேன். சொல்லு. உனக்கு
எல்லார்கிட்டயும் கேட்கணும்னு தோணுச்சு. ஏன் கட்டின பொண்டாட்டி கிட்ட இருந்து வாங்குறதுக்கு உனக்கு கூச்சமா இருக்கா, இல்ல என்கிட்ட கேட்கறதுக்கு வருத்தமா இருக்கா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என்கிட்ட கேட்டா நான் தரமாட்டேனா, இல்ல நான் தரமாட்டேன்னு தான் சொல்லுவேன் நினைச்சிட்டியா? இங்க பாரு கார்த்தி, ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்கு அவமானப்படுத்த கூடாது. ரொம்ப பண்ணாத சரியா? உனக்கும் எனக்கும் செட் ஆகல அப்படின்னா அது நம்மளோட விஷயம், நம்மளுடைய பர்சனல், அது வேற. இப்போ அத்தைக்காண்டி நம்ம செலவு பண்ற விஷயத்துல நீ இந்த மாதிரி பண்ணாத கார்த்தி. எல்லார்கிட்டயும் போன் பண்ணி காசு கேக்குறேன், நான் இங்க தானே பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன். ஏன் என்கிட்ட சொல்லணும்னு ஒரு வார்த்தை தோணலையா கார்த்தி? யாரும் நினைச்சிட்டியா நீ? நான் எப்படி அப்படி நினைப்பேன்? உன்கிட்ட இருந்து நான் விலகிக்கணும்னு நினைக்கிறேன் முழுசாவே. உன்னை கஷ்டப்படுத்தினது எல்லாமே போதும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே குற்ற உணர்ச்சியா இருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டணும்னு. இதுல உன்கிட்ட இருக்க பணத்தை வேற வாங்கிட்டு அதை திருப்பி தராத நிலைமை எதுக்கு? உன் வாழ்க்கையை பார்க்கணும்னு இப்பதான் நான் ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்து உன்னை வெறுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்றன்ற காரணத்துக்காண்டி நீ என்ன நெருங்கி நெருங்கி வந்தா என்னால அதுல ஸ்டபனா நிக்க முடியாதுன்னு தாண்டி இப்படி பண்றேன். இங்க பாரு கார்த்தி, உனக்கு எப்படியோ தெரியல, எனக்கு எப்பவுமே சரி நீ மட்டும்தான். உன் கையை ஃபர்ஸ்ட் பிடிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் இப்பவுமே எனக்கு தோணுது. உனக்கு வேணா வேற ஒரு பொண்ணை பார்த்தா தோணும், வேற ஏதாச்சும். ஜெனிஃபர் யாருக்கு தெரியும்? அதான் ஷில்பான்னு ஒருத்தி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காளே. ஜெனிஃபர் தங்கச்சி பக்கத்துல இருக்கா. அப்ப ஏன் என்கிட்ட காசு வாங்குறதுல உனக்கு கூச்சமா இருக்கு? சொல்லு. இத்தனை நாள் ஜெனிஃபர் என் பின்னாடியே சுத்திட்டு வந்ததானே? இப்ப நான் உனக்கு வேற யாரோ தெரியலனா? சொல்லு கார்த்தி, நான் வேற யாரோ நினைச்சிட்டியா நீ? இங்க பாரு ஜெனிஃபர், நீ காசுலாம் கட்ட தேவையில்லை. என் அம்மாக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு என் அம்மாவை காப்பாத்த ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். நீ பே பண்ணி ஒன்னும் நீ சிரமத்துக்கு ஆளாக வேண்டாம். என்னுடைய விஷயத்துல நானே பாத்துக்கிறேன். என் ஃபேமிலி இஷ்யூ என்னால சரி பண்ணிக்க முடியும். நீ கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கோ. ஓ ஃபேமிலியா? அப்ப நான் யாரு கார்த்தி? நான் அப்ப உன் ஃபேமிலி இல்லையா கார்த்தி? இங்க பாரு ஜெனிஃபர், வேண்டாம். இது ஹாஸ்பிட்டல், சண்டை போடுற நேரம் இல்ல. நான் போய் பணத்துக்கான ஏற்பாடு பண்றேன். உன்னால முடிஞ்சா கொஞ்ச நேரம் என் அம்மா கூட மட்டும் இரு, அட்டெண்டரா. என் தங்கச்சிக்கு எதுவும் தெரியாது, அவளே சின்ன பொண்ணு. உன்னால எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ காயப்படுத்துறல கார்த்தி. சத்தியமா சொல்றேன், நானும் ஒதுங்கி போகணும்னு நினைச்சுதான் நீ இந்த மாதிரிலாம் பண்றியே தவிர நீ என்ன வெறுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் கண்டிப்பா பாரு, என்னோட அருமை உனக்கு புரியும். இவளை இவ்வளவு கஷ்டப்படுத்துறோமேன்னு சொல்லிட்டு அப்ப கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன் கார்த்தி. இந்த ஊர்ல எல்லாம் சொல்லல, இந்த உலகத்தை விட்டு போயிருப்பேன். ஏய், லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அடிச்சுன்னு வச்சுக்கோ, பொல்லெல்லாம் கழண்டுரும். உலகத்தை விட்டு போறாளாம், உலகத்தை விட்டு. உட்காரு, முடிக்கிட்டீங்க. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு. நான் வெளியே போயிட்டு கேஷ் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுப்ப கார்த்தி, கண்டிப்பா சொல்றேன். அன்னைக்கு நான் இல்லாம போனாதான் உனக்கு புரியும் அந்த வலிய வேதனையும் என்னன்னு சொல்லி. ஒரு மனுஷங்களை இவ்வளவு காயப்படுத்த கூடாது. ஹன்னி, அழுகாத கௌசி, எதுவும் இல்ல சரியா? இந்த மாதிரி எங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்த அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாத. அத்தை கிட்ட சொன்னேன்னா அவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டம் தான். எங்களோட பிரச்சனையை நாங்களே சரி பண்ணிக்கிறோம், புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி பிரச்சனையை பார்த்துட்டு நீயும் சங்கடப்படாத. நாங்க 2 பேரும் இப்படிதான் அடிக்கடிக்கு சண்டை போட்டுப்போம், எங்களுக்குள்ளேயே நாங்க சேர்ந்துப்போம் சரியா? இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து வருத்தப்படாத, அம்மாவை நினைச்சு கவலைப்படாத கார்த்தி. அண்ணி, என் பேரு கௌசி, அண்ணன் பேரை மாத்தி கார்த்தின்னு சொல்றீங்க. அது வாய் தவறி வந்துட்டு. நீ அப்படியே உட்காந்துட்டு, நான் கீழே வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க அண்ணி. எங்க அண்ணி போறீங்க? பில் பே பண்ணிட்டு வரேன். ஆனா அண்ணன் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு போனாங்கல்ல. நான் தான் சொன்னல, எங்க 2 பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரதா செய்யும், அது அப்பப்ப சரியாயிடும், நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. அண்ணி, எங்க அண்ணன் சொன்னா நீங்க எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிருவீங்கன்னு சொல்லி. உண்மையா அண்ணி? இங்க பாரு கௌசி, எங்கேயுமே நான் போக மாட்டேன். உங்க யாரையும் விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். இந்த குடும்பம் இல்லைன்னா நான் ஒரு அனாத கௌசி சரியா? அழகான குட்டி தங்கச்சி மாதிரி என் கௌசி குட்டி, அன்பான மாமியார், அழகான அறிவால உயர்ந்த என் புருஷன், இவங்க எல்லாரையுமே விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், புரிஞ்சுச்சா? நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி, நீ இரு, நான் போயிட்டு பில் பே பண்ணிட்டு வரேன். உங்க அண்ணன் கேட்டா எதுவும் சொல்லிக்க வேண்டாம். சரிங்க அண்ணி. அகு மாமா, அகு மாமா, அகு மாமா, அகு மாமா, அகு மாமா. ரோஷன்மா, இப்படி அழுவாதடி தங்கம். மாமா ஆஸ்பத்திரிக்கு தானே வேலைக்கு போயிருக்கு. இப்ப மாமா கொஞ்ச நேரத்துல வந்துரும். நீ மருந்து குடிச்சிட்டு தூங்கலன்னு வச்சுக்கேன், நைட்டு மாமா வந்துரும். கண்டிப்பா நீ ரகு மாமா கூட தூங்கலாம் சரியா? இங்க பாருடி தங்கம், அழுவாதடி. என் தங்கமணில நீங்க, என் தங்கமே, என் செல்லலாம் நீங்க, என் வைரமே, அழுவாதடி செல்லமே. அது மாமா, அது மாமா, அது மாமா வேணும், அது மாமா வேணும். அட கடவுளே, அவன் இன்னுமா அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான்? ராத்திரி சாப்பாடே சாப்பிட்டுட்டு வந்துட்டான்.
மாட்டேன் நானு. எடே குட்டா, என்னல நீ காய்ச்சல் வந்ததும் வந்தது, சாப்பிட மாட்டேங்க, தூங்க மாட்டேங்க, ஒரே அகுமாமா அகுமாமா நிக்கிட்டு இருக்கியே என்ன? ஒரு அகுமாமா வீட்டுக்கா வரான், அவன் ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரி கையோட சுத்திக்கிட்டு கிடக்கான். நீ என்னன்னா இப்படி அழுதுகிட்டே இருக்கா? யாம்ல இப்படி அழுகுற நீ? இங்க பாருல, இப்படி அழுது காய்ச்சல இன்னும் கூட கொஞ்சம் வச்சுக்காத, அதுக்கப்புறம் மருந்துல இருந்து ஊசி போடுற மாதிரி ஆயிடும். சொல்றது கேளு. என் தங்கமணிலாம், நீங்க என் தங்கலாம் மருந்து குடிச்சிட்டு பாட்டி கூட இன்னைக்கு வந்து தூங்குங்க என்ன? வேண்டாம் வேண்டாம், நான் மாமா கூட தான் தூங்குவேன். சின்னதாச்சானி இவ இப்படி அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கான். காய்ச்சல் இருக்கவா செய்தா? தொட்டு பாருங்க பிள்ளைக்கு. அச்சும்மா, காலெல்லாம் இப்படி சுட்டு கிடக்கு பிள்ளைக்கு. ஐயோ தங்கமணி, ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் காய்ச்சல்ல கொண்டு வச்சிருக்கு. இந்த ரகு பையில அப்பவே சொன்னேன், ஐஸ்கிரீம் வாங்கி தராதல அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கேக்குறான்னு சொல்லிட்டு ஓயாம வாங்கி கொடுத்து இப்ப காய்ச்சல் எப்படி கொதிக்குது. சும்மா பிள்ளை மேல கைய வைக்கல முடியல. ரேஸ்மா கிட்ட சொன்னியா? காலையில இருந்து மதியம் வரைக்கும் நல்லா தான் இருந்தான். மதியம் ஒரு 3 மணி போல தூங்கினான் பாருங்க அத்தை. அப்ப வச்சுதான் காய்ச்சல். 6 மணில இருந்து அழுக மாமா வேணும்னு சொல்லிட்டு ரேஸ்மாக்கு போன் பண்ணி சொல்லதான் செஞ்சிருக்கேன். நான் வந்துருவோமா ஒரு 7 மணி போலன்னு சொன்னான். மணி 7:20 ஆகுது, இன்னும் வந்தபாடு இல்ல. ரகு எப்ப வருவான்னு என்னன்னு தெரியல. சிவனா ரகு மாமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கான். ஷானா இவன் எப்படி அடம்பிடிக்கான்னு தெரியல அத்தை. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான். இப்பவுமே உன சமாளிக்க முடியல. சரி விடு, பிள்ளை யாசாதனி. ஆமா, பிள்ளைக்கு ஏற்கனவே உடம்பெல்லாம் சுட்டு கிடக்க. சாப்பிட்டானா? 1.5 இட்லி தான் சாப்பிட்டாத்த. அதுலயும் இன்னொரு இட்லிய கைய விட்டு வாந்தி எடுத்துட்டான். இவனுக்கு என்னன்னு சொல்றது? மருந்து கொடுக்கணும்னா நல்லா சாப்பிட்டாதானே மருந்து தர முடியும். மருந்து தூக்கி ஊத்திட்டோம்னா அதுக்கப்புறமா கீரைக்கிறான கேர வந்து கீழே விழுந்துட்டானா என்ன பண்றது? நம்மளுக்குனா கூட பரவாயில்லத்த, நம்மளுக்கு எதுவும் தெரியாது. பச்சை பிள்ளைன்னே எதையும் தரதுக்கு பயமா தான் இருக்கு. அதை இவளை கிளம்பி வர சொல்லியிருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குன்னா கூட்டிட்டு போவோம், இல்லைன்னா மருந்து எடுத்துட்டு வா, இங்கே வச்சு ஊசி போடுவோம்னு சொல்லிட்டு அவளும் வாரேன்னு சொல்லியிருக்கா. பிள்ளைக்கு இப்படிலாம் சுட்டு கிடக்கு உடம்பெல்லாம். அட கடவுளே, நேத்து கொண்டு போய் ஊசி போட்டது கேட்கவே செய்யலையே. என்ன பண்ண? என்ன பண்ணவா? உங்க பேரனை ஒரு 4 மிதிச்சா சரியா போயிடும். ஆமா, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவ பாட்டுன்னு கிளம்பி போயாச்சு. பிள்ளை இங்க காய்ச்சல்ல இருக்கு, அது தெரியுமா தெரியாதா? எதுவுமே இல்ல. போன் பண்ண எடுக்கிறதே இல்ல. எத்தனை வாட்டி தான் நானும் போன் பண்ணி ஓயாம போன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நேத்துல வச்சு ஒரு போன் எடுத்து பேசினாதான் என்னன்னு தெரியலத்த. ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன். ஆமா சரி விடு, வேலையில கடந்திருப்பானா இருக்கும், அதான் அவன் போன் எடுத்திருக்க மாட்டான். அதுக்கு போட்டு பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்கான். ஆமா, கை குழந்தது திட்டுறேன். ஏன் நீங்க வேறத்த சொல்ல தானத்தை செய்யறோம். அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தராதல்லன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு தினமும் கூட்டிட்டு போய் வாங்கி தரான். வாரத்துக்கு ஒரு நேரம்னா கூட பரவாயில்ல. அதுவே ரேஸ்மா திட்டதான் செய்வான். அவனுக்கு சளி பிடிச்சிட்டு வேண்டாம்லன்ட்டு சொல்றதே கேட்க மாட்டேன்தான். இவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடலாம். இந்த லாலிபப்லாம் இருக்கு பாருங்க, அதை சாப்பிட்டோன்னே சளி பிடிச்சிருது. அதுக்குதான் இவனும் நிக்கிறான். அதையே சரசரமா வாங்கிட்டு வந்து அவனும் வீட்டுல போட்டு வச்சிடறான். ஆமா, கையை பிடிச்சி மெனக்கட்டு கூட்டிட்டு போய் எடுத்து தர சொல்லி சண்டைக்கு நிக்காத. இந்த வயசுல இவன் கிட்ட எங்க வச்சிருக்கோம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்காமத்துக்கோங்க. அந்த இடத்துக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான், அதை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சொன்னா நம்புவாங்களா வெளியே? எத்துக்காண்டு வயசுலயாம இவ்வளவு டார்ச்சர் பண்ணுதுன்னா இது இந்த வயசுலதான் இவ்வளவும் பண்ணுது. சரி விடு, பிள்ளைனா அப்படிதான் இருக்கும். என்னத்த பண்ண? பிள்ளை யாசாத. எம்மா சுட்டு கிடக்கம்மா பிள்ளைக்கு. ஐயோ ரோசன் கண்ணே, ஒரு அரை முடி நீ பாதி ஆச்சி பாதி, சரியா? ஆச்சி உனக்கு பதிலா பாதி குடிச்சிடறேன், எனக்கு பதிலா நீ பாதி குடிச்சிடுறியா? பாத்தீங்களா, ஃபுல்லா நீங்களே குடிச்சிருங்க. உங்களுக்கு தானே காய்ச்சல், அதனால நீங்க குடிங்க, அவருக்கு சரியாயிடும். சரி இரு, ரேஸ்மா வரேன்னு சொல்லிருக்காளா? ரோஷன் வா ரேஸ்மா, பிள்ளைக்கு நல்ல காய்ச்சல் அடிக்கு, மருந்தும் குடிக்க மாட்டேங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப நேரமா சொல்லி பார்க்கதான் செய்யணும், கேட்கவே மாட்டேங்க. இந்தா நீ மருந்து குடு. ரோஷன், நான் சொல்லிட்டு தானே போனேன் மருந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற நீ? இல்லனா ஊசி எதனா போடுவோமா? ஊசி வேண்டாம்னா இப்ப மருந்து குடி. இல்லன்னு வச்சுக்கோ, போயிட்டு ஊசி எடுத்துட்டு வருவேன். ஐயோ வேண்டாம். இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க சொல்லு. ஒரு ரகு மாமாவை கடத்திட்டு போயிட்டாங்க, அதனால இனிமே வரமாட்டாரு அவரு. போதுமா, மூடிக்கிட்டு மருந்த குடி. ரகு மாமா வேணுமா? ரகு மாமா சின்ன பிள்ளையில இருந்து என் கூட தானே இருந்த. இப்பதான் ஒரு 4-5 மாசமா அவனை தெரிஞ்சிருக்கும் உனக்கு விவரம். இதுல ரகு மாமா நிக்கிட்டு இருக்கு. அடி போட போற நீ என்கிட்ட. பிள்ளைய மிரட்டாத ரேஸ்மா, எப்ப மாற பிள்ளைய மிரட்டிக்கிட்டு. இப்ப நீ மருந்து குடிக்கிறிய, ஊசி எடுத்துட்டு வருவா. அவன் மருந்து குத்துங்க குடிப்பான். ரோசன் கண்ணே, இந்தாடி இந்த மருந்து குடிச்சிரு. குடி. ரோஷன் துப்ப கூடாது. சரி வாந்திலாம் வரல சரியா? சரி தங்கம், மருந்து குடிச்சிட்டுல வா, நம்ம போயிட்டு உள்ள தூங்குவோம். அப்ப அகுமாமா வரதா? நீங்கதான் சொன்னீங்க மருந்து குடிச்சா அகுமாமா வரும்னு. ஐயோ ரோஷன், சரி ரகு மாமா வர சொல்றேன். இப்ப நீ தூங்கு, ரகு மாமா காலையில எழுந்துக்கும் போது உன் பக்கத்துல இருப்பான், சரியா? சரி பாட்டி, அவனை தூக்கிட்டு போங்க, நான் வரேன். சரி ரேஸ்மா.
அம்மா, நீங்க எதுக்கு பிரியாக்கு ஃபோன் பண்ணீங்க? பிரியா அனு வீட்ல இருக்கும் போது ஃபோன் பேசிருக்கீங்க. அங்க தேவையில்லாம அனுவோட அம்மா பிரியாவை பிடிச்சி திட்டிருக்காங்க. சேமா ஃபோன் பண்ணீங்க? இது என்ன ரேஸ்மா கொடுமையா இருக்கு? பிரியா நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளைக்கு நாங்க ஃபோன் பண்ணி பேசக்கூடாதா? 7வது மாசம் அத்தைக்காரி எடுத்து வளகாப்பு பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள அனுக்கு இந்த மாதிரி ஆயிட்டு குழந்தை அழிஞ்சிட்டோன்னு நம்ம சரி இது பண்ண வேண்டாம் அப்படியே விட்டாச்சு. அந்த பிள்ளைங்களும் பெரிய மனசா இருந்துகிட்டு வேண்டாம் இதெல்லாம் இப்போதைக்கு ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கீங்க, இந்த கஷ்டமான நேரத்துல வேண்டாம்னு சொல்லி விட்டாச்சு. இப்போதான் எல்லாமே சரியாயிட்டுல. அதுவும் இல்லாம அங்கன இங்கன்னு குடும்பம் செதறி கிடக்கா மாதிரி செதறி கிடக்கு ரேஸ்மா. இந்த மாதிரி நல்ல காரியம் நடந்தாதான் ஒண்ணு சேர முடியும், புரியுதா உனக்கு? அதனாலதான் வளகாப்பை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு போனை பண்ணேன். போனை பண்ணா அதுக்கப்புறமா கத்துன்னு அனுவோட அம்மா கத்திக்கிட்டு கிடக்கா. நான் என்னத்த கண்டேன்? சின்னம்மா நீங்க. சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. நம்ம முத்துமாரி கிட்ட ஃபோன் பண்ணி வளகாப்பை பத்தி பேசுவோம், சரிங்களா? இந்த வீக்லயே ஏதாச்சும் ஒரு நல்ல நாள்ல பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. சரி ரேஷ்மா. சரிம்மா. சரி சரி, நீ குழந்தைய போய் பாருப்போ. அவனுக்கு காய்ச்சல் உடம்பெல்லாம் சுட்டு கிடக்கு. நான் அவ்வளவு சொல்லியும் பில் கட்ட போயிருக்கா. என் மேல கொஞ்சம் கூட மரியாதையும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. இவன் கிட்ட எங்க இருந்து காசு இருக்க போது, பிச்சையை தானே எடுக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டா போல. இன்னைக்கு வரட்டும் இவளுக்கு இருக்கு. ஆமா, தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறா. நம்பர் 1 தேவையில்லாத வேலையை பாக்குறது இல்ல. நான் தான் சொல்றேன்ல, என்னோட விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சொன்னா சொல் புத்தியும் இருக்காது, சுய புத்தியும் இருக்காது. இஷ்டத்துக்கு தண்ணி மாதிரி காசை இப்ப செலவு பண்ணிட்டாங்கன்னா மேடம் அப்ராட் போடுறதுக்கு என்னத்த பண்ணுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஆமா, இதுல எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்காங்க மேடம், நான் அப்ராட் போறேன் அப்ராட் போட போறேன்னு சொல்லிட்டு. அப்ராடுக்கு என்ன ஓசிலிய கூட்டிட்டு போறவன் அங்க போயிட்டு செலவு இருக்காது. இங்க இருக்க செலவை நான் எப்படியோ பாத்துக்கிறேன். இவ எதுக்கு எனக்கு முதல்ல அக்கறைப்படுறா? அதை விட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டாலே, அப்புறம் என்ன? அண்ணே கோவப்படாத அண்ணே. அண்ணி பாவம் அண்ணே, நம்மளுக்காண்டி தானே அண்ணன் கஷ்டப்படுறாங்க. யாரு இப்படி கோவப்படுறா? சும்மா இரு கௌசி, உனக்கு எதுவும் தெரியாது. இன்னைக்கு வரட்டும் இவளுக்கு இருக்கு. ஆமா,